முக்கிய செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம். தனி நீதிமன்றத்தில் கனிமொழி ஆஜரானார். முன்ஜாமீன் மனு தாக்கல். தீவிரவாதிகள் நடமாட்டம் இருந்தால் பாகிஸ்தான் மீது மீண்டும் தாக்குதல். அமெரிக்கா எச்சரிக்கை. +2 தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியீடு. 25ஆம் தேதி மதிப்பெண் கிடைக்க ஏற்பாடு. விபத்தில் பலியான அருணாச்சல முதல்வர் உடல் இன்று அடக்கம். பிரதமர் மற்றும் சோனியா காந்தி இறுதி அஞ்சலி. வணக்கம். விரிவான செய்திகள். கலைஞர் டிவிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் கம்பெனிகளிடமிருந்து 214 கோடி ரூபாய் கடன் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் முதலமைச்சர் கருணாநிதி மகள் கனிமொழி இன்று டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜரானார். பாட்டியாலா இல்லத்தில் உள்ள தனி நீதிமன்றத்திற்கு கனிமொழி வந்தபோது அவருடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சரத்குமாரும் வந்திருந்தார். அப்போது TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக எம்பிகள் 5 பேர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்கள். கனிமொழி சார்பில் பிரபல வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி ஆஜராகிறார். இந்த வழக்கில் தான் நிரபராதி என்று நிரூபிக்க முடியும் என்று கனிமொழி கூறியிருந்தார். தனி நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த 2வது குற்றப்பத்திரிகையில் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத் ரெட்டி ஆகியோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்று சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜரான இவர்கள் இருவர் சார்பிலும் முன்ஜாமீன் கேட்டு தனி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ஜெத் மலானி வாதாடும்போது கலைஞர் டிவியில் கனிமொழி ஒரு பங்குதாரர் தான் என்றும் அவ்வாறு பங்குதாரராக இருப்பது குற்றமா என்றும் கேட்டார். ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை என்று கூறிய ஜெத் மலானி, கலைஞர் டிவிக்கு வாங்கிய கடன் விவகாரங்கள் கனிமொழியை கட்டுப்படுத்தாது என்றும் குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் செயல்பாடு தொடர்ந்தால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்லாமாபாத் அருகே தனி பங்களா கட்டி வசித்து வந்த ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டான். இதையடுத்து அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவிக்க முடியாமலும் தீவிரவாதியை கொன்றதாக பாராட்ட முடியாமலும் பாகிஸ்தான் தவித்து வருகிறது. என்றாலும் பாகிஸ்தான் அரசை மிரட்டி வரும் தீவிரவாதிகளை திருப்திப்படுத்தும் வகையில் அவ்வப்போது சில அறிக்கைகளை பாகிஸ்தான் வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தீவிரவாதிகள் அங்கு இருப்பது தெரிந்தால் மீண்டும் அமெரிக்க ராணுவம் அங்கு சென்று தாக்குதல் நடத்தும் என்றும் அறிவித்துள்ளது. இதற்கு பாகிஸ்தான் தரப்பில் எந்த பதிலும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. +2 தேர்வு எழுதியுள்ள மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் மே 25ஆம் தேதி வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியிடப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை தேர்வுத்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த ஏற்பாடுகள் குறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் பேசும்போது +2 தேர்வு மதிப்பெண்களை சரிபார்க்கும் பணியும் தவறுகளை திருத்தும் பணியும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த பணிகள் அனைத்தும் சனிக்கிழமை மாலை நிறைவடையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த பள்ளிகளுக்கு மதிப்பெண் பட்டியல் அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினர். அந்த மாணவர்கள் தங்களது மதிப்பெண் விவரங்களை திங்கட்கிழமை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டுவின் இறுதி அஞ்சலியில் பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி கலந்து கொள்கிறார்கள். ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டுவின் உடல் விபத்து நடந்த 5 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் சோனியா காந்தி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். மறைந்த டோர்ஜி காண்டுவின் அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய ஜர்பூம் காமலின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளார். ஏர் இண்டியா விமானிகளின் வேலை நிறுத்தம் 10வது நாளாக நீடிப்பதால் நாடு முழுவதும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏர் இண்டியா விமானிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நாடு முழுவதும் விமான போக்குவரத்து ஸ்தம்பித்து உள்ளது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் 10வது நாளாக விமானிகளின் போராட்டம் தொடர்கிறது. 90 விழுக்காடு விமானங்கள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். मैं जैसे आते वक्त अभी परसों आया था बेंगलोर से मुंबई के लिए, तब मेरा एयर इंडिया में टिकट था, तो स्ट्राइक की वजह से थोड़ी मेरे को तकलीफ उठानी पड़ी थी.
விமானிகளின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயணிகளின் வசதிக்காக தனியார் விமானங்களை கூடுதலாக இயக்கவும் அரசு திட்டமிட்டு வருகிறது. பெங்களூரில் இஸ்ரேலிய பெண் படுகொலை செய்யப்பட்டது ஏன் என்பது குறித்து சில தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். பெங்களூரை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் லோகேஷ் சந்திரதாஸ். இவர் ரிஷிகேசுக்கு சென்று இருந்தபோது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த தமர் வர்கா ஆப்ரஹாம் என்ற பெண்ணை சந்தித்தார். 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டது. 2 பேரும் வட மாநிலங்களில் உற்சாகமாக காலத்தை கழித்தனர். பின்னர் இருவரும் பெங்களூருக்கு வந்தார்கள். லோகேஷிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது இஸ்ரேலிய பெண்ணுக்கு பின்னர் தான் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாக பெங்களூர் போலீஸ் ஐஜி மாலினி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். பின்னர் இஸ்ரேலிய பெண்ணை கொன்று ஃபிரிட்ஜில் உடலை வைத்துவிட்டதாகவும் 20 நாட்களுக்கு பிறகு யோகா பயிற்சியாளர் போலீசில் சரணடைந்ததாகவும் கூறினார். Reports suggest that there was some altercation and this lady had gone to the house on 15th of April to the house of Mr. Das, and after a small quarrel the person Mr. Das had assaulted her and then later hit the body. So the investigations are on and more details will come as the investigation progresses. இஸ்ரேலிய பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. மாமிச உணவிற்கு வர வர மரியாதை குறைந்து கொண்டே வருகிறது. நகர்ப்புறங்களில் அறைகளில் தனியாக தங்கியிருந்து உணவகங்களில் உண்பவர்கள் சாலையோரம் உள்ள அசைவ உணவகங்களில் உணவு உட்கொள்கிறார்கள். ஆடம்பர பிரியர்கள் சிலர் மொத்தமாக சென்று அசைவ உணவு உட்கொள்வது உண்டு. மற்றபடி நடுத்தர வர்க்கத்தினர் அசைவ உணவு சாப்பிடுவது குறைந்து வருகிறது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி போன்றவை நோயை உண்டாக்குகின்றன என்ற கருத்து இருந்தாலும் அதன் அதிக விலையும் ஒரு காரணம். ஆட்டுக்கறி 1 கிலோ 360 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கோழிக்கறி 140 ரூபாய். எனவே உடலுக்கு நலம் தரும் பீன்ஸ், முட்டைக்கோஸ் போன்றவற்றை வாங்குவதையே பலர் விரும்புகின்றனர். ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுபவர்களுக்கான பயிற்சி பட்டியாலா நகரில் உள்ள விளையாட்டு பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. அங்கு பயிற்சி பெறும் வீரர்களுக்கு அசைவ உணவு வகை தாராளமாக வழங்கப்பட்டு வந்தது. விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு அசைவ உணவு நிறுத்தப்பட்டுவிட்டது. என்றாலும் அசைவ உணவு வழங்குவதன் மூலமே உடல் வலுவுடன் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியை எதிர்கொள்ள முடியும் என்று விளையாட்டு வீரர்கள் சிலர் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.